Hey students, welcome to Matthew C. Maxis. நம்ம பார்ப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 தேர்வு எழுதுள்ள தேர்வுகளுக்கு ரீசனிங் பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சீரியஸு, மேக்ஸிமம் சீரியஸ், அதாவது ஆல்ஃபபெட் சீரியஸ் இருக்கும், நியூமரிக்கல் சீரியஸ் இருக்கும், ஆல்ஃபபெட் அண்ட் நியூமரிக்கல் கலந்த மாதிரி இருக்கும், அப்புறம் ஒரு சில வேறு சில மாதிரிலாம் இருக்கும், அனலாஜி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக ரீசனிங் அப்படின்னு போட்டாங்க, லாஜிக்கல் அண்டு ரீசனிங். இது ஏற்கனவே நடந்த ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள். கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த ராங் நம்பர் இன் த சீரியஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த தொடரில் தவறான எண். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா 3க்கும் 8க்கும் உள்ள வித்தியாசம். இந்த சீரியஸில் நிறைய டைப் இருக்குது, அதாவது டிஃப்ரென்ஸு, ஆட் பண்ணிட்டு போகிறது, அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறது, க்யூப் பண்ணி ஆட் பண்ணுறது, ஸ்கொயர் பண்ணி அதே நம்பரை கழிக்கிறது. ஸோ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது நம்மளோட அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு எக்ஸாமில் தோன்ற விதம், ஒரே ஒரு ஏதோ பிடிச்சிக்கிட்டோம்னா அதையே தான் நினச்சிட்டு இருப்போம், அதை விட்டுட்டு வேறு எதுக்கு போகணும், ரைட்டுங்களா? ஒரு சில கணக்கெலாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸை தான் நம்ம பார்ப்போம், பட் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்கொயர் பண்ணி அதே நம்பரை கழிச்சிருப்பாங்க. அப்புறம் ப்ரைம் நம்பர்ஸில் ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க, ப்ரைம் நம்பர்ஸாக ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. அந்த கணக்கெலாம் கூட இதில் வரும்னு நினைக்கிறேன். அதில் ஒரே மாதிரி எண்ணத்தோடு இந்த கணக்கை போடாமல் பல கோணத்தில் சிந்தித்து இந்த கணக்கை போடணும். அண்டு மோர் ஓவர், நான் அதே சொல்கிறேன் இல்லைங்களா, நமக்கு அந்த டைமில் எக்ஸாம் டைமில் அந்த மைண்டு எப்படி நினைக்குதோ அப்படி தான் அந்த கணக்கை போட சொல்லும். அப்போ நம்ம உஷாராக இருக்கணும். நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் ஒரு ஆங்கிள்லேயே பார்த்துட்டு இருப்பாங்க, அது வரலையா விட்டுட்டு அடுத்த ஆங்கிள் யோசிக்கணும். ப்ரைம் நம்பர்ஸ் இல்லை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, இல்லை ஸ்கொயர் பண்ணி இன்னொரு நம்பரை இது பண்ணியிருக்காங்க, இல்லைனா ஒரு ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க, அடுத்தது க்யூப் பண்ணி மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி கணக்கு போட தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா 3க்கும் 8க்கும் உள்ள வித்தியாசம் 5, இங்கே 8 7, இங்கே 15 9. அப்போது ஒத்தப்பட நம்பர். ஸோ அடுத்தது இந்த இடத்துல 11 வரணும். அப்போ 24 ஒரு 11 35ன்னு இருக்கணும். அப்போ தவறான எண் 35 பதிலாக 34 இருக்கிறதால சி இஸ் த ரைட் ஆன்சர், ரைட்டுங்களா? அடுத்தது ஒன்று பார்த்தீங்கன்னா 11க்கு அப்புறமா இங்கே எவ்வளோ வரணும், 13. அப்போ 15 ஒரு 13 48, ஓகே. அடுத்தது 15, 48 ஒரு 15 கொடுத்தீங்கன்னா 63, ஓகே. நம்ம இதெல்லாம் செக் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, ரைட்டுங்களா? அப்போது ஒத்தப்பட நம்பரை ஆட் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த இடத்துல வரும்போது 11ன்னு ஆட் பண்ணால் 35 என வர வேண்டும், தவறுதலாக 34 என கொடுத்துள்ளனர். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல ஏ பி சி டி 2 லெட்டர் ஸ்கிப் ஆகுது. அடுத்தது இங்கே வரச்ச இ எஃப் 2 லெட்டர் ஜி ஹெச். அப்போ அடுத்தது 2 லெட்டர் ஹெச் ஐ ஜே 2 லெட்டர் விட்டுட்டு கேன்னு வரணும். இப்போ 4 ஆன்சரில் பார்த்தீங்கன்னா கேன்னு ஒன்று தான் இருக்குது. ஸோ டி இஸ் த ஆன்சர். கண்ணை மூடிக்கிட்டு அடிச்சிடலாம், ரைட்டுங்களா? ஓகே. அடுத்தது பற்றி யோசிக்க தேவையே இல்லை. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா 2 7 14 23 34ன்னு இருக்குது. இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வித்தியாசம் ஃபஸ்ட் லெட்டருக்கு 5, இங்கே பார்த்தீங்கன்னா வித்தியாசம் 7, இங்கே பார்த்தீங்கன்னா வித்தியாசம் 9, இங்கே பார்த்தீங்கன்னா 11. அப்போ என்ன ஆகுது, ரெட்டப்படை. ஸோ அடுத்தது என்னவாக இருக்கணும், 13. அப்போ 34 ஒரு 13 47. 47 எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போது வேறு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வி வந்துடுச்சு இல்லைங்களா, வி வந்துடுச்சு. அப்போ ஆல்ரெடி வி இருக்குது, அப்போ வி இருக்காது, யூ இருக்குன்ட்டு சியை அடிச்சுட்டு வந்துடலாம், ரைட்டுங்களா? புரியுதா? இப்போது UVWXYZ ரிவர்ஸில் ஏபிசிடின்னு வந்துட்டா PQRSTUVWXYZ. அப்போது இசட் ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா இசட்டு, அப்புறமா ஒய் இருக்குது, எக்ஸ் இருக்குது, டபிள்யூ இருக்குது, வி இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல யூன்னு வரணும்.
அதுக்கு முன்னாடி நம்பர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 47ன்னு இருக்கும். அப்போ 47 யூன்னு ஆரம்பிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சி இஸ் த ஆன்சர். அப்படியும் இல்லை இந்த இது புரியலன்னும் போது நம்பரை பார்த்தீங்கன்னா 47, வி ஆல்ரெடி வந்துடுச்சு, இதில் ரிப்பீட்டட் எதனா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அப்போது வி அகைன் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, யூ தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க, இல்லைனா இப்படி தலைகீழாக வராச்சு இசட் ஒய் எக்ஸ் டபிள்யூ வி, அப்போது இந்த இடத்துல யூ வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா? ஓகே. அடுத்தது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. இதில் இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் 3, இதுக்குள்ளார வித்தியாசம் 5, இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா 7, இங்கே 9, இங்கே 11, இங்கே 13. ஸோ அடுத்தது டெஃபினட்டாக 15 இருக்கணும். 50 ஒரு 15 65. ஏ இஸ் த ஆன்சர். இதில் பார்த்தீங்கன்னா இது 1, அப்புறமா இங்கே 2, இது 3. ஸோ 4வது என்னன்னு கேட்குறாங்க. நம்ம அதுதான் சார் நான் பார்க்குற பார்வை தான். இதில் பார்க்கும்போது என்ன தெரியணும், 49 64 ஸ்கொயர் நம்பரு, தட் இஸ் 7 ஸ்கொயர், அடுத்தது 8 ஸ்கொயர், இங்கே பார்த்தீங்கன்னா 9 ஸ்கொயர் 81, 10 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் 121, 12 ஸ்கொயர் 144 கன்சிக்யூட்டிவ் நம்பர். ஸோ அடுத்தபடியாக 13 ஸ்கொயரு 14 ஸ்கொயரு, 13 ஸ்கொயரு 169, 14 ஸ்கொயரு 196. 169 196 நம்பர் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஏவில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. ஸோ ஏ இஸ் த ஆன்சர். முடிஞ்சு போச்சு. ஆல்ஃபபெட்டை போட்டு யோசித்து குழப்பி இது பண்ணிக்க வேண்டாம். ரைட்டுங்களா? நம்பரை பார்க்கும்போதே டேலி ஆகிடுது, ஏவில் மட்டும்தான் இருக்குது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்புறம் டி எப்படி வந்தது, எஸ் எப்படி வந்தது, அது தேவையில்லாத விஷயம். அடுத்தது இந்த இடத்துல இப்போது ஒரு சங்கேத மொழின்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுக்குறப்ப நீங்கள் படிச்சுட்டே வரணும், ஒன்று ஒன்றா அப்படியே படிச்சுக்கோங்க. கேட்குற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பின் வருபவை அந்த மொழியில் நேரத்தை குறிப்பது எதுன்னு கேட்குறாங்க. டைமு எதை குறிக்குது? அப்படி பார்த்துட்டே வரும்போது சங்கேத மொழி அப்படின்போது டைம் நம்மளுக்கு என்ன சார், எது டைம் எங்கேருந்து பார்ப்போம், வாட்சிலேருந்து பார்ப்போம். அப்போ வாட்ச் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வருது. அப்போ வாட்ச் இஸ் கால்டு ஏரோப்ளேன். அப்போது டைமு கடிகாரம் இருந்தால் பார்க்கலாம், வாட்ச் டைமுக்கும் வாட்சுக்கும் ரிலேஷன் இருக்குது. ஸோ இந்த வாட்சை எதைன்னு சொல்கிறாங்கன்னா ஏரோப்ளேன் சொல்கிறாங்க. அப்போ டைமுக்கு சங்கேத மொழி ஏரோப்ளேன். ரைட்டுங்களா? இது ஒன்றும் இல்லை, நம்ம புரிஞ்சுக்கிறது தான். ரைட்டுங்களா? ஓகே. அடுத்தது இது 4 5 9 16 26. இதுக்கு அடுத்த எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 4க்கும் 5க்கும் இடையில் உள்ள வித்தியாசம் 1. இங்கே 4, இங்கே 7, இந்த இடத்துல 10. அப்போது இதுக்குள்ளார வித்தியாசம் 3, இதுக்குள்ளார வித்தியாசம் 3, இதுக்குள்ளார வித்தியாசம் 3. ஸோ அடுத்த வரத்துக்கும் வித்தியாசம் 3. அப்போ இந்த இடத்துல என்னடா இருக்கணும்னா 13 இருக்கணும். அப்போ 26 13 கூட்டினா 39. ஏ இஸ் த ஆன்சர். இப்போது டிஃப்ரென்ஸு ஆட் பண்ணிட்டு போகிறது. டிஃப்ரென்ஸு எப்படி பண்ணுறாங்க, அது ஒரு கூட்டு தொடர் வரிசையில் வருது. 3 3 3 அப்படின்னு வருது. ரைட்டுங்களா? அப்போது ஒரு டிஃப்ரென்ஸு அது என்ன வரிசையில் இருக்குது, கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது. அப்போ 10க்கு அப்புறமா 3 கூட்டினா 13. இந்த 13 அந்த 26 கூட கூட்டணும். அடுத்து இதில் ஒரு கடிகாரம் கண்ணாடியில் பார்க்கும் பொழுது, இங்கே மிரர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்குது கண்ணாடியில் பார்க்கும் பொழுது நேரம் 3 மணி 15 நிமிடங்களாக உள்ளது. கடிகாரத்தின் சரியான நேரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுதான் கண்ணாடின்னு வச்சுப்போம், இதுதான் மிரர்னு வச்சுப்போம். டைம் என்ன சொல்கிறாங்கன்னா 3:15. இங்கே 3 இருக்கும், இந்த இடத்துல 12 இருக்கும். 3:15னா இந்த சின்ன முள் ஸ்லைட்டாக இப்படி இருக்கும், ஸ்லைட்டாக. இந்த பெரிய முள் கரெக்டாக 3க்கு கரெக்டாக இருக்கும். ரைட்டுங்களா? இதுதான் 3:15. இது கண்ணாடியில் பார்க்குறீங்க. அப்போது ஆக்சுவலாக என்ன இருக்கணும், அதே இங்கே 12 போடுங்க, இங்கே சென்டரு. இந்த இடத்துல 9 இருக்கும், இந்த இடத்துல 6, இந்த இடத்துல 7, இந்த இடத்துல 8. அப்போது பெரிய முள் எக்ஸாக்டாக இப்படி இருக்கும்,
சின்ன முள் ஸ்லைட்டாக இப்படி சாஞ்சிருக்கும், விச் மீன்ஸ் 8.75. சி இஸ் த ஆன்சர். ரைட்டுங்களா? அந்த 3.25 அப்படின்னும் போது நீங்கள் பாட்டுக்கிட்டு என்ன பண்ணிடக்கூடாது, ரெண்டும் ஒன்றா இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா 15 மினிட்ஸ் கடந்து வந்துட்டார், கடந்து வர்றாருன்னும் போது இந்த சின்ன முள் கொஞ்சம் ஸ்லைட்டாக இதுவாக இருக்கும். அப்போ அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்லைட்டாக கொஞ்சம் கீழே போட்டுட்டு இந்த பெரிய முள் கரெக்டாக எக்ஸாக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இது 8.75 இருக்கும். அடுத்தது இதில் விடுபட்ட உறுப்பை காண்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பின்னோக்கி சீரியஸ் வந்து வரும் இந்த கணக்கில். அதாவது இங்கே 1, இதுக்குள்ளார வித்தியாசம் 1 1 1 2, அப்போ 3 2 5, அப்புறமா இங்கே 3, அப்போ தேர்ஃபோர் 1 1 1 2 1 2 3, 2 3 5, அப்போ 8 கூட 5 கூட்டணும் 13. சி இஸ் த ஆன்சர். அடுத்து செக் பண்ணோன்னா 3 5 8, 13 8 கூட்டினா 21 வந்துடுச்சு. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்னோக்கி சீரியஸ். ரைட்டுங்களா? 1 1 1 எடுத்தோடனே பிப்னோக்கி சீரியஸ் எப்படி கொண்டு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே 2 1 போட்டுக்கணும், அவ்வளோதான். 2 1 போட்டுனா கணக்கு முடிஞ்சு போச்சு பிப்னோக்கி சீரியஸ். இப்போ 1 1 1 1 போட்டுனா 1 1 2 1 2 3 2 3 5 3 5 8 8 5 13 13 8 21 21 13 34 34 21 55ன்னு போயிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் பிப்னோக்கி சீரியஸ். அடுத்தது அதாவது முன்னாடி இருக்கிற 2 உறுப்புகளை கூட்டினால் அடுத்த உறுப்பு அப்படியே போயிட்டே இருந்ததுன்னா அதுக்கு பிப்னோக்கி சீரியஸ். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸ் கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட தொடரின் முதல் பாதியை பின்னோக்கு வரிசையில் எழுதினால் வரும் தொடரின் வலது பக்கத்திலிருந்து 14வதாக அமையும் உறுப்பினை காண்க. அதாவது இதில் எவ்வளோ உறுப்பு கொடுத்துருக்காங்க, அதை முதல் பாதியேன்னு சொல்லிட்டான். முதல் பாதியை கட் பண்ணிவிட்டு, முதல் பாதினா இதில் எங்கேயோ ஒரு பாதி வரும், அதை கட் பண்ணிவிட்டு அவரை ரிவர்ஸில் எழுது. அப்போ ரிவர்ஸில் எழுதுனா 14வதாக என்ன வரும் அப்படின்ட்டு. இதை கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். கொஞ்சம் யோசிச்சுன்னா ஈஸியாக போடலாம். இப்போ இதில் எத்தனை டேர்ம் இருக்குன்றத முதல்ல பார்க்கணும். பார்த்தீங்கன்னா 1 1 2 3 4 5 6 7 7 3 21. ரைட்டுங்களா? 7 3 21. அப்போ என்ன பண்ணிக்கணும், பாதியாக பிரிக்கணும். சாரி, 7 3 21 1 22 இருக்குது. இதில் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 22 இருக்குது. ரைட்டுங்களா? 7 3 21 எக்ஸ்ட்ரா கடைசியில் ஒன்று இருக்குது இல்லையா? அப்போ இதில் 22 இருக்குது. அதில் பாதியாக உடைக்கணும். அப்போ பாதியாக உடைக்கணும்னா 1 இங்கேருந்து வந்துடலாமா? 1 2 3 1 6 9 இந்த இடத்துல உடையும். ரைட்டுங்களா? இந்த இடத்துல உடையும். அப்போ இந்த சைடு 11 இருக்கும், இந்த சைடு 11 இருக்கும். பார்த்தீங்கன்னா 1 2 3 3 9 9 2 11. அப்போது இந்த இடத்துல முதல் பாதியை தான் ரிவர்ஸில் எழுதுகிறாங்க. அப்போ எழுதுகிறப்ப என்ன வரணும், அப்போ இந்த இடத்துல டேர்ம் எத்தனை இருக்குது சார், மொத்தம் இது எத்தனை இருக்கணும், 11 இருக்கணும். இந்த இடத்துல 11 இருக்கும். இந்த முதல் பாதியை ரிவர்ஸில் எழுதுனா, பின்னோக்கி எழுதினால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 4 இங்கே வரணும், அடுத்தது பி இங்கே வரும், அப்புறமா ப்ளஸ், அவ்வளோதான். ரிவர்ஸ்னால் இது இங்கே வரணும், ஃபஸ்ட்டு இங்கே வரணும், க்யூ இங்கே வரும், அப்புறமா கொஸ்டின் மார்க் இங்கே வரும், அடுத்தது 3 இங்கே ஏ அப்படின்னு வரும். அதுக்குன்னு உட்காந்து எழுதிட்டு இருக்காதீங்க. இப்போ பின்னோக்கி எழுதினாலும் போது இவங்க கேட்கறது 14 பின்னோக்கி எழுதி இந்த சைடில் இந்த வலது புறத்திலிருந்து, எது வலது, ஒருத்தர் நீங்கள் இப்படி உட்காந்து இருக்கீங்க அந்த பக்கமாக ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு தான் ரைட்டு, இதுக்கு பேர் தான் லெஃப்ட்டு. அப்போ வலது புறத்தில் இருந்து கேள்வி எப்படி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா, வலது புறத்தில் இருந்து. அப்போது நீங்கள் இந்த இடத்த பார்த்துட்டு இப்படி எழுதுறீங்க, நீங்கள் எழுதுகிறப்போ இதுதான் ரைட்டு, இது லெஃப்ட்டு. அப்போது வலது புறத்துலேருந்து 14. இப்போ ஆல்ரெடி 11 வந்துச்சு. அப்புறமா ரிவர்ஸில் எழுதுகிறப்ப இந்த 4 இங்கே இருக்கும், இங்கே பி இங்கே இருக்கும், இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கும். 11 12 13 14. அதுக்குன்னு உக்காந்துட்டு இதெல்லாம் எழுதின்னு இருக்காங்க. இந்த கொஸ்டின் மார்க்கை போட்டு ஒன்று இப்படியே ஃபுல்லாக எழுதுறது, இல்லைனா இவரை தூக்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு இப்போ நான் எழுதுனேன் இல்லைங்களா, கொஸ்டின் மார்க் போட்டு அப்புறம் 3 7 ஏ அப்புறமா ஸ்லாஷு பி 9ன்னு எழுதக்கூடாது. நம்மளுக்கு கான்செப்ட் என்ன, ஃபஸ்ட் பாதியாக பிரிச்சுக்கிட்டு 14வது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த சைடு 11 இருக்கும்போது இன்னும் 12 13 14 கண்டுபிடிச்சா போதும், 3 தெரிஞ்சால் போதும். அப்போ ரிவர்ஸில் எழுதுகிறப்ப 4 பி ப்ளஸ் தான் வந்து 14வது உறுப்பாக இருக்கும். ஆன்சர் இஸ் டி.
ஓகே சார், முடிஞ்சிடுச்சு. ரீசனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது சார். அது வந்து இப்படி தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு இடத்துல இதை கேட்பாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைஸ் கொடுத்துருப்பாங்க, சில நேரம் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் கணக்கு கொடுப்பாங்க, சிலது சீரியஸு, சிலது ஆல்ஃபபெட்டு. அதால் இதை எப்படி வரும் அப்படின்றது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, ரைட்டுங்களா? இந்த ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாமில் சீரியஸ் கேட்குறான்னா அடுத்த எக்ஸாமில் டைஸ் கேட்பான், அடுத்தது பார்த்திங்கன்னா டைரக்ஷன் கேட்பான், சிலது பார்த்திங்கன்னா உறவு முறை ரிலேஷன்ஸ் கேட்பான். அதால் இது வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய நீங்கள் போட்டு போட்டு பார்க்கணும். இதுக்குன்னு நிறைய புக்ஸ் இருக்குது, அப்படிலாம் நிறைய யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். இப்போ லாஸ்ட்டு 2 days, இன்றைக்கி ஒரு நாள் இருக்குது, நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. ஸோ தேவையில்லாமல் இது தெரியலையே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தெரியலையேன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே தான் மனசு சொல்லும், எதுவுமே நமக்கு தெரியலன்ற மாதிரி. அதால் ரொம்ப கேர் பண்ணிக்காதீங்க, ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. ஓகே, எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி போடுங்க, ரைட்டுங்களா? டைஸ் இருக்குது, டைஸ் கணக்கு ஒன்றா நான் ஒரு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன், ரைட்டுங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.